நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு குடும்ப தலைவனாக இருக்கிற ஒரே காரணத்தினால் எப்படிப்பட்ட சுமைகள் ஒரு ஆணின் மீது ஏற்றப்படுகிறது, அப்படியான சுமைகளில் எது எல்லாம் இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாததாக இருக்கிறது, பேசுவோம். நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் சார். லிமிட்டாக ஒரு அளவுக்கு செட்டில் ஆயாச்சு. இருந்தாலும் ஒய்ஃபு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து கமிட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது செட் ஆயிடுச்சு, ஒரு வீடு வாங்கிட்டோன்னா இல்லை வேற ஒரு பெரிய வீடு வாங்கணும். இப்போ ஆல்ரெடி வீடு வாங்கி செட்டில் ஆயாச்சு. இப்போ இந்த வீடு சரியில்லை, 3 பெட்ரூமில் பெரிய ஃப்ளாட்டாக வாங்கினா தான் நல்லா இருக்கும். ஸோ அப்படிமா நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் தான் பண்ண முடியும். எங்களெல்லாம் ஸ்டாண்டர்ட் தான் போயிட்டு இருக்கோம். அது திடீர்னு பெருசாலாம் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா மாதம் நான் அதை கவர் பண்ணி என்ன அது எந்த அளவுக்கு பண்ணும்போது அது ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். மேன் பவர் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், எங்களுக்கு தனியாக பிரச்சனை. கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளையும் பார்த்துட்டு இதையும் பார்க்கணும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் திடீர்னு சொல்லுவேன், சரி அதெல்லாம் வேணாம், எனக்கு இப்போ நம்ம ஒரு செட்டில் ஆயாச்சு, நான் ரிட்டையர்மெண்ட் வாலண்டரி மாதிரி வந்துடுறேன். பட் பண்ண முடியாது. அவங்க சொல்லுவாங்க, ஏன் இதுக்குள்ளே என்ன வயசாச்சு உனக்கு, இன்னும் பண்ணலாமே, சின்ன பொண்ணுங்க தானே அவங்கெல்லாம், இன்னும் பண்ணுங்க பண்ணலாம். அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் வேணாப்பா விட்டு வந்துடலாமா, ரிலாக்ஸாக இருக்கலாம், போதும் சொந்த வீடு இருக்குது, போதும் பசங்க படிக்கிறாங்க, முடிக்க போகிறாங்க, விட்டுடலாம், ஃப்ரீயாக இருக்கலாம். இதான் ரியாலிட்டி. விடணும்னு நினைக்கிறேன், ரிட்டையர்ட் ஆயிடுறேன், முடியாது, டார்ச்சர் ஆயிரும், ஒரு லெவலில் முடியாது. அவங்க மனைவிட்ட கொடுங்க, அவரே பாரம் தாங்க முடியல, நான் வேலையை விட்டுறேங்கிற, நீங்கள் சிரிக்கிறீங்க, கமிட்மெண்ட்டை நீட்டிக்கிட்டே இருக்கீங்க. இது முடிஞ்சு டபுள் பெட்ரூம் இல்லை, ட்ரிபிள் பெட்ரூம் வேணும், இல்லை பங்களா வேணும், அடுத்ததாக தனி வீடு போகணும், ஏன் இப்படி போட்டு இழுக்கிறீங்க? அவர் ரொம்ப டயர்டா இருக்குறாரு, இருக்கிறத வச்சுட்டு இப்படி இருந்துடலாமே. அவருக்கு வாங்கக்கூடிய திறமை இருக்கு சார், அதனால நான் சொல்றேன். பார்த்தீங்களா? அதான் சார், ஃபர்ஸ்ட் ஒரு வீடு கட்டணும். வீடு ஆமாம், நம்மளுக்கு பார்த்து வீடு கட்டினா போதும், வீடு இல்லாமல் இருந்தாப்போ கட்டி முடிச்சோன்னே மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போட்டுடலாம். ஏன்னா கொஞ்சம் அப்போ தான் வாடகை வரும், நம்மளுக்கு துணைக்கு ஆள் இருப்பாங்க. சரி அதையும் போட்டு முடிச்சாச்சு, ஒரு கட்டிக்கிட்டு முடிச்சிடும். இதெல்லாம் பண்ணியாச்சு. ஒரு சின்னதாக நம்மளுக்கு எங்கனா இடத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஏக்கரை 1 ஏக்கரை வாங்கி ரெடி பண்ணிட்டா நல்லாயிருக்கும். சரி அதையும் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இதெல்லாம் பண்ணி முடித்த உடனே இதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் இப்போ பசங்கள்லாம் பெரிய பசங்க ஆகிட்டாங்க. நம்ம கட்டும்போது கொஞ்சம் டபுள் பெட்ரூம் தான், பட் சின்னதாக கட்டணும். அந்த ரேஞ்சுக்கு அப்போ இருந்த ரேஞ்சுக்காக அது கட்டணும். இப்போ பசங்கள்லாம் வந்துட்டு ஆமாம் வளர்ந்துட்டாங்க. ட்ரிபிள் பெட்ரூமில் ஃப்ளாட்டில் போயிடலாம், பெருசாக ஒரு 1 crore அது மாதிரி அந்த ஹை லெவலுக்கு போனோம். எங்கே சார் போக முடியும்? எனக்கு ஆல்ரெடி இப்போ 52 years ஆகிப்போச்சு, ஏஜ் ஆகிப்போச்சு. நான் இனிமேல் அது பண்ணணுன்னாக்கா நான் பயங்கர ஆர்டர் பண்ணணும். அது முடியாத விஷயம். அது ஒரு மனுஷனை உழைக்கிறாரு, கஷ்டப்படுறாரு, போதும் நினைக்கிறாரு, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாரு, போதுமே. அவர் நல்ல கஷ்டப்பட்டு உழைக்கிறவர் சார். அவருக்கு அதாம்மா அவரே சொல்றாரு, ஜாப் நிறைய கிடைக்கும் சார். நான் என்ன சொல்ல வரேன், அவரே சொல்றாரு எனக்கு முடியலன்னு. அவர் நல்ல திறமசாலி தான், திறமசாலிக்கு தெரியாத அவர் திறமசாலின்னு இல்லாமலாம் நீங்க சொன்னதுக்கெல்லாம் பண்ணி கட்டி கொடுத்து பண்ணாரு. ஆனா இது வரைக்கும் பண்ணிட்டேங்க, நானும் லைஃப்ல ரிலாக்ஸா இருக்கேன், போதுமே அப்படின்னு நினைக்கிறாரு. இல்லை சார், அவன் என்ன கேட்குறாங்க தெரியுமா? என்ன பண்ணுவேன் வீட்டில் வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், சரி வீட்டுக்கு வந்துடுறேன், வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் நீ வெளியே சுற்றிட்டு இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் வீட்டில் விட்டாலும் சும்மா இருக்க முடியுமா? அதான் சார் அப்படி சொல்றாரு இல்லைங்க சார். நான் ரிட்டையர்மெண்ட் வாங்கின்னு வீட்டில் இருக்கிறேன்னு சொல்றாரு இல்லைங்க சார். எப்படி சார் இருப்பாரு? அவர் ஜாப் தான் சார். அப்புறம் தான் மறுபடி அவர் ஸ்மார்ட், அவர் திறமசாலி, நீ கடினமான உழைப்பாளின்னு சொல்லியே ஒருத்தனை ஓடு ஓடு ஓடுனா நீங்க கேளுங்க சார், அவரு இருக்க மாட்டார் சார். அவரு இது ஆனோட பிரஷர்மா. இவங்க ஒன்னு முடிச்சு அப்பா ஒரு பெருசா செஞ்சு முடிச்சுட்டு நினைக்கல, நீங்க தூக்கி அடுத்தது வச்சுக்கணும் சார். அவரு நான் சொல்லி தான் அவ்வளவு அந்த இது வந்திருக்காரு சார். நாங்க வர ஃபர்ஸ்ட்ல என் கல்யாணம் அவசரம் நாங்க வாடகை வீட்டுல தான் சார் இருந்தோம். அவருக்கு ஊக்கம் கொடுத்து எல்லாம் இது பண்ணது நான் தான் சார். அதனாலதான் அவர் போதும் எப்பவுமே அப்பயும் போதும்னு சொன்னவர் தான். ஓஹோ, அப்பயே ஓட்டு விட்டப்பே டயர்டா இருந்துச்சு. கேளுங்க, அப்பயே அவர் போதும்னு சொன்னவர் தான். நீங்க ஓட்டு வீடு கட்டினப்பே போதும் தான், அப்பையில இருந்தே போதும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நம்மளுக்கு தேவை ஒரு சின்ன வீடு சார், அவ்வளவுதானே. நம்ம குடியிருக்கு தான் வீடு வேணும், போறது துணி வேணும், அது லைஃப் ஃபுல்லா இருக்குதான்னு பார்க்கணும். அந்த அளவு செட்டில் பண்ணா போதுமா? நம்ம குடியிருக்க ஒரு வீடு போட்டுக்க 4 ட்ரெஸ் போதுமா? போதாது சார், இந்த காலத்துக்கு போதாது. நீங்க பிசினஸ் பண்றீங்க தானே? பிசினஸ் பண்றேன். வேலை பாக்குறவங்களோட ஒரு வேறாவது கம்பெனில வேலை பாக்குறாரு, இவங்க எல்லாம் கம்பெனில வேலை பாக்குறாங்க. இந்த கம்பெனில வேலை பாக்குறவங்களோட ஒரு பிசினஸ் பண்றவங்களுடைய சிக்கல், ஐயோ அது தாழ முடியாது சார். இன்னும் இப்போ சிச்சுவேஷனுக்கு போய் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கம்பெனியில் 12-13 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தானுங்க. இப்போ இருக்கிறது 3 பேர் தான். இப்போ மேக்ஸிமம் நம்ம பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியனை ப்ளேம் பண்ணி தான் இருக்கிறோம். இப்போ நார்த் இந்தியன்ஸ் இல்லைன்னாக்கா சென்னை சிட்டியில் எங்கேயுமே வேலைக்கு தான் கிடையாது. ஒன்றும் இல்லை சார், அவங்ககிட்ட ஒரு முறை சொன்னேன், இப்போ தான் கொஞ்சம் ஒரு 6 மாதம் சொன்னேன், எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு. அவ்வளோதான், ஒரு வாரம் அவங்க தூக்கமே கிடையாது. கடன் இருக்காமே சும்மா சொல்லியிருப்பார் சார். சும்மா சார் பிஸ்னஸ் பண்ணுறோம்னாக்கா எல்லாம் தான் இருக்கு. லோன் போடணும், கடன் பண்ணி தான் பேங்க்ல வாங்கி தான் பண்ணணும். எனக்கு பேங்க்ல இவ்வளோ கடன் இருக்கு, பட் நான் அதை கட்டணும், இதெல்லாம் இருக்கு.
அவ்வளோ கடனா ஏன் வாங்கினேன் ஏன் வாங்கினேன் கரெக்டாக தான் கேட்பேன், ஏன் வாங்கினேன்? இது எப்படி இது அவர் அடிச்சு 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 நவத்திக்கிட்டே போறது நியாயமா? நியாயம் இல்லைதான் சார். ஆனா அவரு நான் எவ்வளவு ஊக்குவிச்சு நாங்க எவ்வளவு கொண்டு வந்திருக்கோம்ல சார். நான் அவரை அதுதானே இப்ப பாக்கணும் நீங்க. என்னமோ அவர் பாலர் சிறைச்சாலை பள்ளியில இருந்த மாதிரியும் அவரை நீங்க அங்க போய் கல்யாணம் பண்ணி கூட்டியாந்து புடிச்சு கத்து கொடுத்த மாதிரியும் ரைட் தான் நீங்க. ஆனா நீங்க சொல்றது உண்மைதான். ஒரு குட்டி ஊண்டு வீட்டுல இருந்தவரை இன்னைக்கு ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆக்கிருக்கீங்க. காரு இல்ல வசதியா இருக்கிறாரு சார். அது நான் வந்து ஊக்கம் கொடுத்து அவரு நினைக்க மாட்டாரு சார். எனக்கு போதும் ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட் கீழே கூட படுத்து தூங்குவேன் நான்னு சொல்லுவாரு. மாச சம்பளம் வாங்குறதுக்கே தினந்தோறும் இந்த ப்ரெஷரை தாண்டி வர வேண்டியிருக்கு. அது முதல் ப்ரெஷர். ரெண்டாவது லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு இருக்கிற சுற்றி முட்டி இருக்கிற அதில் போட்டு நம்மளும் ஒரு லெவலில் இருக்கணுங்கிறதுக்கோசரமே வந்து செலவுகள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. அப்போ அதுக்கும் வந்து நம்ம சம்பளத்துல இருந்து தான் வந்து பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுவும் வந்து மீட் அவுட் ஆகாமல் போயிட்டு இருக்கு. ரெண்டாவது அந்த ப்ரெஷர். மூணாவது ஏஜ். வயசு ஆகிட்டே போது நம்ம என்ன சேவிங்ஸ் ஆரம்பிக்கல. ஆனால் இப்போ செலவு வந்துகிட்டே இருக்கு. நம்ம லைஃப் ஸ்டைலுக்கோசரமே போயிட்டு இருக்கு, இன்னும் சேவிங்ஸே ஆரம்பிக்கல. அந்த ப்ரெஷர் ஒன்று. இது மூணும் தான் சார் துரத்திட்டே இருக்கு. வேலிட். ஒரு பக்கம் லைஃப் ஸ்டைலுக்காக நான் எக்ஸ்பென்சஸ் கூடிக்கிட்டே இருக்கு, ஆனால் சம்பாதிப்பதற்கான சாத்தியம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. பிகாஸ் வயசு கூடுது. ப்ராக்டிக்கல். எஸ் சார். கம்பேர் பண்ணி பேசுகிறதே ஒரு ஸ்ட்ரெஸ் தான் சார். ஆக்சுவலாக எனக்கே ஒரு படிப்புங்கிறது கொஞ்சம் தூரம் தான். நானே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தட்டு மாதிரி தான் இந்த ஒரு கம்பெனி வந்து உட்காந்துருக்கேன். இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளேயே அதுக்குள்ளே வந்து அதுக்குள்ளே சேலரி பத்தலையே, இன்னொன்று எப்போ அனுப்பிச்சிட்டு போகிற, உனக்கு முன்னாடி வந்தவங்களாம் அனுப்பிச்சிட்டு போயிட்டாங்க, எப்போ நான் பண்ண போகிற, நமக்கு போகும்போது ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே ஒவ்வொன்றா ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஒரு 2 இயர்ஸ் கூட ஒரு கம்பெனியில் இருக்க முடியலையே இருக்கும்போது ஒரு நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகே, மைக் நல்லா பக்கத்தில் வச்சுங்க. ஏன் அப்படி? திறமை இல்லைன்னு சொல்ல வரல, பட் அவர் அதுக்கு எந்த ஸ்டெப்ஸுமே எடுக்க மாட்டேங்கிறாருன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நானும் வந்து ஐடி ஃபீல்டில் தான் இருக்கேன். எனக்கும் தெரியும் ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது அவங்கவுங்களுக்கு என்னென்ன லெவல் இருக்கும், என்னென்ன பொறுப்புகள் இருக்கும்னு எனக்கும் தெரியும். அந்த லெவல் வந்து அவர் ரொம்ப லெஷராக இருக்காருன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி இல்லை. ஆக்சுவலாக இப்போ வர ப்ராஜெக்டில் சான்ஸ் முதல்ல கிடைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பர்டிகுலர் இது போனால் சான்ஸ் கிடைக்கணும். இப்போ அடுத்த ஜம்ப் நான் பண்ணும்போது கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் எக்யூப்பாக இருந்தால் தான் நான் அடுத்த இது போக முடியும். அதனால தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். அந்த இதுதான் எனக்கு கேட்டுட்ருக்கேன். சார் மேரேஜ் ஆகி எங்களுக்கு 3 இயர்ஸ் ஆகிடுச்சு சார். நான் மேரேஜ் ஆன நாளில் ஜஸ்ட் அவர்கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு தான் இருக்கேன். அவர் இன்னுமே நான் வந்து அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய சம்பாத்தியம் எந்த அளவுக்கு உங்களுக்கு போதாமல் இருக்கு? இல்லை, அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை சார். அது எங்களுக்கு அப்புறம் நான் கம்ஃபர்டபுளாக விட்டுற வேண்டியதானே? இல்லை சார், லைஃப்பில் நம்ம அடுத்த ஸ்டேஜ்க்கு போகணுன்னு ஒன்று இருக்கும் சார். அடுத்த ஸ்டேஜ் என்ன? இல்லை, ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரி பண்ணணும்னு ஒரு பிளான். ஒரு வீடு வாங்கணும். வேற ஒன்றும் பெருசாக இல்லை சார். ஓகே, ஒரு வீடு வாங்கணும், அவ்வளோதான். ஒரு வீடு வாங்குறது எவ்வளோ சார் கஷ்டம்? இப்போ தான் ஃப்ளாட் வாங்கியிருக்கேன். அதோட லோன் இன்னும் முடியல. ஓ, ஏற்கனவே ஒரு ஃப்ளாட் இருக்கா? சார் அதுக்கு லோன் கட்டிட்டு இருக்காரு. ஓகே, ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வேணுங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமாம், கண்டிப்பாக. ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வாங்க முடியுமா இப்போ வாங்குறது வந்து இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். எப்படி இருந்தால் ஒரு 4-5 இயர்ஸ் வேணும் எனக்கு. ஏன்னா ஒரு ஆன் சைடு போனால் இந்த இது முடிச்சாதான் அடுத்து நான் அதை பற்றி யோசிக்க முடியும். அதுக்கு முன்னாடி அதை பற்றி நான் யோசிக்க முடியாது. ப்ரீத்திங் டைம் வேணுங்கிறீங்க? கண்டிப்பாக. டைம் வேணும்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்காது. இன்னும் கொஞ்சம் எவ்வளோ சம்பாத்திய திறமை இருந்தால் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வாங்கிட முடியும்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி எனக்கு அதிகமான சேலரி வேணும், ஏர்ன் பண்ணணுன்றது இல்லை சார். ஜஸ்ட் எனக்கு ஒரு ஆன்சைட் போகணும்னு எனக்கு ஒரு ஆசை. அவர் வந்து ஆன்சைட் போகணும். ஏன்னா அவங்க அண்ணெல்லாம் ஆன்சைட்டில் இருக்காங்க. ஸோ எனக்கும் ஜஸ்ட் நம்மளும் ஒரு தடவை ஆன்சைட் போயிட்டு வரணுன்ற எனக்கு ஒரு ஆசை இருக்குது. மேரேஜ் ஆன டேலன்னு சொல்லிட்டேன் நான். இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லி ஆன்சைட் போகிறது. ஆமாம், அதுக்காக அவரும் அதை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கார். பட் ஆனால் அதில் அவர் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதில் அவர் இன்ட்ரெஸ்ட் காமிக்கலோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். அதுக்காக நான் அவர் ஜஸ்ட் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது தான். அதுக்கு முன்னாடி வேறு கம்பெனி மாறுங்க, இது பாருங்க அப்படிங்கிறாங்க. நான் வந்து அதுக்கு முன்னாடி மாறிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து ஒரு இது பண்ண முடியாது. அதான் சார் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் தான் சார் ஒரு கம்பெனியில் இருப்பாங்க. எல்லாருமே மேக்ஸிமம் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஒரு கம்பெனியில் இருந்துட்டு ஷிஃப்ட் ஆகுறதுன்றது ஒரு நார்மல் கேஸ் தான். நான் ஒன்றும் உடனே ஒரு 1 இயர்ல 3 வருஷத்துல வேற கம்பெனிக்கு ஜம்ப் ஆகுறவங்களாம் திறமைசாலிங்க அப்படி நம்புறீங்களா? திறமைசாலின்னு இல்லை சொல்கிறேன் சார். அவருக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்போ இருக்கிற ப்ராஜெக்ட்லேயே எனக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ நமக்கு எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதை நம்ம தான் சார் சர்ச் பண்ணோம். அங்கேயே உட்காந்துக்கிட்டு எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தா அதனால நோ யூஸ் இல்லையா? அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அவர்கிட்ட. ஆனால் பின்னால் வந்து நொய்னு இப்படி தார்குச்சி குத்திக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு? அது ரொம்ப கஷ்டமாக தான் சார். நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, நம்ம அடுத்த ஏதாவது முடிச்சுப்போம், அது முடிச்சுட்டு பண்ணுவோம், வெயிட் பண்ணோம். பட் தினைக்கு வந்து யாராவது கம்பேர் பண்ணி பேசும்போது நமக்கு மனசு வலி இருக்க தான் செய்யுது ஆக்சுவலாக. பட் நம்மளால முடியலையோ அந்த ஒரு வழி இருந்துட்டு தான் இருக்குது ஆக்சுவலாக.